தமிழ் புத்தாண்டையொட்டி தமிழகத்தின் பல்வேறு கோவில்களில் சிறப்பு பூஜை. அதிகாலை முதல் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம். சித்திரை மாதம் முதல் நாளில் அம்மன் கோவில்களில் குவிந்த பக்தர்கள். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மனமுருக வழிபாடு. தமிழ் புத்தாண்டையொட்டி பழனி முருகன் கோவிலில் சிறப்பு அபிஷேக பூஜை. ஈரோடு கொடுமுடியிலிருந்து காவிரி தீர்த்தம் சுமந்து வந்த பக்தர்கள் வழிபாடு. தஞ்சை அருகே ராவசப்பட்டி கிராமத்தில் நல்லேறு கட்டும் நிகழ்ச்சி கோலாகலம். இறைவனை வேண்டி விதை நெல் தெளித்து ஏர் உழுது மரியாதை செலுத்திய விவசாயிகள். தூத்துக்குடி அருகே விமர்சையாக நடைபெற்ற பொன்னேர் பூட்டும் திருவிழா. மண்மனம் மாறாமல் கொண்டாடிய விளாத்திக்குளம் பகுதி விவசாயிகள். தமிழ் புத்தாண்டு மக்களிடையே வளத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரட்டும். தமிழ் புத்தாண்டை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. அம்பேத்கரின் பிறந்த நாளை ஒட்டி நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மரியாதை. பிரதமர் நரேந்திர மோடி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்களும் மலர் மரியாதை செலுத்தினர். அம்பேத்கரின் சிலைக்கு மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் சோனியா காந்தி, காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் மரியாதை. நாடாளுமன்ற எம்பிக்களும் மலர் மரியாதை செலுத்தினர். ஏப்ரல் 14ஆம் தேதியை அம்பேத்கர் தினமாக அறிவித்தார் நியூயார்க் மேயர் எரிக் ஆடம்ஸ். அம்பேத்கர் பிறந்தநாளன்று கௌரவிக்கும் வகையில் நடவடிக்கை. சென்னை ஆரியபுரத்தில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் மரியாதை. ஒடுக்கப்பட்டவர்களின் சமூகத்திற்கு குரல் கொடுத்த அம்பேத்கரின் பிறந்த நாளில் சமத்துவ உறுதிமொழி ஏற்பு. ஒதுக்கப்பட்டவர்களுடைய உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டவருடைய சமத்துவத்திற்காகவும் வாழ்நாள் எல்லாம் குரல் கொடுத்து எளிய மக்களின் உரிமைகளை பற்றி அம்பேத்கர் பிறந்த நாளில் நாம் அனைவரும் சமத்துவத்தை நோக்கி நகர வேண்டும். சமூக நீதியை நிலைநாட்டும் அரசாக திராவிட மாடல் அரசு செயல்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் நிகழ்ச்சி. மாணவர்களின் முன்னேற்றம் கண் போன்றது, பெண்களின் முன்னேற்றம் இதய துடிப்பு போன்றது. அம்பேத்கர் சமத்துவ விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. சேலத்தில் அம்பேத்கர் சிலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், தொழிற்சங்க நிர்வாகிகளும் மாலை அணிவித்து மரியாதை. சென்னை பாலவாக்கத்தில் உள்ள அம்பேத்கரின் சிலைக்கு தவிக தலைவர் விஜய் மரியாதை. சமூகத்தில் ஏற்ற தாழ்வுகள் நீங்கி சமத்துவம் நிலைத்திட உறுதி ஏற்போம் என சூளுரை. நாமக்கல் மங்களபுரம் பேருந்து நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த அம்பேத்கரின் பேனர் கிழிப்பு. சம்பந்தப்பட்ட நபர்களை கைது செய்ய கோரி பொதுமக்கள் சாலை மறியல்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிப்பதில் பாஜக திமுக இடையே வாக்குவாதம். இருதரப்பினரிடையே ஏற்பட்ட மோதல் நிலையில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 49,542 பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை வெற்றியை பெறும். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நம்பிக்கை. பாஜகவுடன் கூட்டணி அமைந்தால் விலகுவேன் என தான் எப்போதும் கூறவில்லை. அதிமுகவிலிருந்து விலகியதாக பரவும் தகவலுக்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மறுப்பு. மாநில தலைவர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்ட அண்ணாமலை ஆன்மீக பயணமாக இமயமலைக்கு சென்றார். 3 மாதங்கள் அரசியலுக்கு ஓய்வு கொடுத்து இமயமலையில் தங்க திட்டம். நிர்பந்தத்தால் பாஜகவுடன் கூட்டணி அமைந்துள்ளதாக திருப்பூர் மாவட்ட அதிமுக நிர்வாகி குமரன். அதிமுகவை உடைக்க முயற்சி நடப்பதாகவும் பரபரப்பு குற்றச்சாட்டு. சித்திரை நாளில் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் சரிந்தது. கிராம் தங்கத்தின் விலை 8,755 ரூபாயாகவும் சவரன் 70,040 ரூபாயாகவும் விற்பனை. தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும். சென்னையில் 38 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகும் என வானிலை மையம் எச்சரிக்கை. மீன்பிடி தடைக்காலம் அமலுக்கு வரும் நிலையில் வெறிச்சோடி காணப்படும் தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகம். தருவைக்குளம், வேம்பார் பகுதிகளில் விசைப்படகுகள் கரையில் நிறுத்தி வைப்பு. பாலியல் குற்றம் சாட்டப்பட்ட மகேஷ்குமார் IPS-இன் சஸ்பெண்ட் உத்தரவு ரத்து. பேச்சுவார்த்தையில் சமரசம் ஏற்பட்ட நிலையில் உள்துறை செயலாளர் உத்தரவு. ரயில் நிலையத்தில் பெண்களை பார்த்து ஆபாச செயலில் ஈடுபட்டவர்கள் குறித்து துப்பு கொடுத்தால் வெகுமதி வழங்கப்படும். ரயில்வே காவல்துறை அறிவிப்பு. சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே இளைஞர் கொலை செய்யப்பட்ட சம்பவம். உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் சாலை மறியல். மதுரையில் ஆய்வுக்கு சென்ற பெண் கோட்டாட்சியரை மிரட்டிய விவகாரம். பாஜக முன்னாள் நிர்வாகி மீது கூடல்புது போலீசார் வழக்கு பதிவு. பெரம்பலூர் மாவட்டம் பூலாம்பாடியில் ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலம். திமிர்காளைகளை தீரத்துடன் அடக்கிய காளையர்கள். வக்ஃபு சட்டத்திருத்தத்திற்கு எதிராக சங்கரன் கோவிலில் கடையடைப்பு போராட்டம். சட்டத்தை திரும்ப வலியுறுத்தும் வகையில் இஸ்லாமிய வணிகர்கள் எதிர்ப்பு. திருச்சி உறையூர் வெக்காளியம்மன் கோவிலில் தேரோட்டம் கோலாகலம். திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரினை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு.
சித்திரை திருநாளை ஒட்டி பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் ஆலயத்தில் தீர்த்தவாரி உற்சவம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. தமிழ் புத்தாண்டு மற்றும் தொடர் விடுமுறையை ஒட்டி உதகையில் குவிந்த சுற்றுலா பயணிகள். கன்னியாகுமரியில் உள்ள திருப்பரப்பு அருவியில் குளித்து உற்சாகம். வக்ஃபு விவகாரத்தில் காங்கிரஸ் வாக்கு வங்கி அரசியல் செய்வதாக பிரதமர் மோடி விமர்சனம். பாஜக என்னாலும் அம்பேத்கருக்கு எதிரி என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பதிலடி. டெல்லி பல்கலைக்கழக லட்சுமிபாய் கல்லூரியின் சுவற்றில் மாற்று சாணம் பூசிய முதல்வர் பிரத்யூஷ். வீடியோ வைரலான நிலையில் ஒரு ஆய்வுக்காக நடவடிக்கை என பதில். நடிகர் சல்மான் கானுக்கு மீண்டும் கொலை மிரட்டல். வார்லி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. குஜராத் பரூச்சில் உள்ள ஜல் அக்வா ரசாயன ஆலையில் தீ விபத்து. பல அடி உயரத்திற்கு புகை எழுப்பியதால் பதற்றம். காசாவில் இஸ்ரேல் தாக்குதலால் குழந்தைகள் உட்பட 37 பேர் உயிரிழப்பு. உணவு வழங்கும் தன்னார்வலர்களான 6 சகோதரர்களும் உயிரிழந்த பரிதாபம். IPL தொடரின் 30வது லீக் போட்டியில் சென்னை லக்னோ அணிகள் இன்று மோதல். தொடர் தோல்வி கண்டு வரும் சென்னை அணி வெற்றி பாதைக்கு திரும்புமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. விஜய் ஜெனிலியா நடித்த சச்சின் திரைப்படம் வரும் 18ஆம் தேதி ரீ-ரிலீஸ். புதிய ட்ரெய்லரை வெளியிட்டது படக்குழு. ஹரிஷ் கல்யாணின் 15வது படத்தை இயக்குகிறார் லிஃப்ட் பட இயக்குனர் வினீத் வரப்பிரசாத். போஸ்டர் வெளியிட்டு படக்குழு அறிவிப்பு. நடிகர் சிம்புவுடன் புதிய படத்தில் இணைத்துள்ளார் இசையமைப்பாளர் சாய் அபயங்கர். தமிழ் புத்தாண்டு வாழ்த்து கூறி இணையத்தில் தகவல் பகிர்ந்த சிம்பு.